Hello everyone. Welcome to my channel Techie Sugan. நான் சுகன்யா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பிகினர்ஸ் பைத்தான்ல ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதிருப்போம் இல்லைங்களா, அது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொசீஜர் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அதாவது ஃபங்க்ஷன்ஸை என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். அப்போ நான் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுதின ப்ரோக்ராம் எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொசீஜர் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் FUNC நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு பேராமீட்டரில் நேம் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் அக்செப்ட் பண்ண நேமை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். கிளியர்? அப்போ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரொசீஜர் அப்படின்னு நான் சொல்லலாம். அண்ட் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி எழுதுன ப்ரோக்ராமிங்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொசீஜர் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இந்த ப்ரொசீஜர் எப்படி நீங்கள் கால் பண்ணுவீங்க, அண்ட் ஃபங்க்ஷன் நேம் ஃபாலோ பை அ பேராமீட்டர் வேல்யூ பாஸ் பண்ணி தான் நான் கால் பண்ண போகிறேன். இது என்னுடைய ஃபங்க்ஷன் கால். இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்னுடைய மெயின் ஃபங்க்ஷன் நான் சொல்ல போகிறேன் இல்லைங்களா. அப்போ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணால் என் அவுட்புட் என்ன வரப்போகுது, ஹாய் ஃபாலோ பை த சாய் அப்படின்னு வரப்போகுது. அதே மாதிரி ஹாய் அஸ்வத் அப்படின்னு வரப்போகுது. கிளியர்? இது எப்போ அப்படின்னா என்னுடைய ப்ரொசீஜர் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அப்போது நான் வெறும் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி என்னுடைய ப்ரோக்ராமை பில்ட் பண்ணியிருப்பேன். கிளியர்? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கும்போது அதை நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா OOP அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங். அதே மாதிரி என்னோட ப்ரொசீஜர் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்கை POP அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் நேமிங் கன்வென்ஷனுக்காக சொல்லுவாங்க. கிளியர்? அண்ட் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்க்கும்போது 4 பில்லர்ஸ் இருக்குது. அதாவது அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். இது 4 தான் 4 பில்லர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொன்றா என்னங்கிறது ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ப்ரொவைடிங் நெசசரி இன்ஃபர்மேஷன். நம்ம யூசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் தரது எதை சொல்லுவேன், அப்ஸ்ட்ராக்ஷன். அதாவது யூசருக்கு அப்ஸ்ட்ராக்ட் வியூவை தர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏடிஎம் மிஷினில் மணி வித்ட்ரா பண்ண போகிறேன். மணி வித்ட்ரா பண்ண உடனே எனக்கு என்ன ஆக போகுது, கேஷ் வித்ட்ரா ஆக போகுது அண்ட் ரிமைனிங் பேலன்ஸ் என்னன்னு காமிக்க போகுது இல்லையா. அது வந்து யூசருக்கு டிஸ்பிளே பண்ணுற அப்ஸ்ட்ராக்ட் வியூ. ஆனால் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த கால்குலேஷன் ப்ராசஸ், அப்டேஷன், அது எல்லாமே பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எதுவுமே யூசருக்கு விசிபிள் ஆக போகுது கிடையாது. அது எல்லாமே யூசர் வந்து டேட்டாவை ஹைட் பண்ணி எக்ஸிக்யூட் ஆக போகுது இல்லைங்களா. இதை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன். யூசருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தரப்போகிறேன், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் வியூ தரப்போகிறேன். இது எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், அப்ஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இந்த கான்செப்ட் தான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரேப்பிங் ஆஃப் டேட்டா டு சிங்கிள் யூனிட் ஆர் குரூப்பிங் ஆஃப் டேட்டா. இதை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா என்கேப்சுலேஷன். எதுக்காக நான் டேட்டாவை குரூப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரொசீஜர் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்கில் இருக்கும்போது என் டேட்டாஸ் எல்லாமே ஸ்கேட்டராக இருக்கும், என் ஃபங்க்ஷன்ஸ்லாம் தனித்தனியாக எழுதியிருப்போம், என்னுடைய வேரியபிள்ஸ் எல்லாமே ஸ்கேட்டராகி தான் இருக்கும். எனக்கு வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டாக பைண்டாக இருக்காது. அப்போ எனக்கு ஒரு சிங்கிள் யூனிட்டாக பைண்டாக இருக்கணும் அப்படின்னா நான் ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது என் டேட்டாஸ்லாம் எனக்கு என்ன ஆகும், குரூப் ஆகிடும். அப்போ என்கேப்சுலேஷனுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா அக்வயரிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கிளாஸ். அதாவது ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் இருக்க டேட்டாவை இன்னொரு கிளாஸில் ஆக்சஸ் பண்ண போகிறேன். அப்படி எதுக்காக ஆக்சஸ் பண்ணோம், ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டேட்டாவை நீங்கள் திருப்பி டிக்ளேர் பண்ணி டைமோ மெமரியோ வேஸ்ட் பண்ண வேணாம், அந்த டேட்டாவை அப்படியே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லும்போது சிங்கிள் எலமெண்ட் எக்ஸிஸ்டிங் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். நான் ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிட்டேன், ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணிட்டேன், அதே மெத்தட் அதே கிளாஸ் நான் திரும்பவும் டிக்ளேர் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பாலிமார்பிசம் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பாலிமார்பிஸில் நான் அதே மெத்தடை திருப்பி நான் எழுதுனேன் அப்படின்னா அங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஓவர் ரைடிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். கிளியர்? இது 4 தான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் உடைய பில்லர்ஸ் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அப்போ பில்லர்ஸ் அப்படின்னா எனக்கு பேஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. அப்போ பேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான் என்னுடைய பேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இப்போது கிளாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் தட் அலோஸ் லாஜிக்கலி குரூப்பிங் ஆஃப் டேட்டா. அதாவது ஒரு அவுட்டர் ஸ்கெலிட்டனை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லைங்களா,
அது எல்லாமே நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா கிளாஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார், புக், லேப்டாப், பென், இது மாதிரி எதை வேணாலும் நான் கிளாஸாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ரெப்ரசென்ட் பண்ணாமல் காமனாக சொல்கிறத எல்லாமே என்ன சொல்லிக்கலாம், கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், கார் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இப்போ நான் கார் அப்படின்னா எந்தெந்த எலமெண்ட் எல்லாமே எனக்கு கார் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிரைவர் சீட் இருக்குது, பின்னாடி பேசஞ்சர் சீட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறது எல்லாமே நான் கார்னு சொல்லலாம். இல்லை பர்டிகுலர் பிராண்ட் எதுவுமே நான் சொல்ல, ப்ரைஸிங் டிஃப்ரெண்ட் பண்ணல, எதுவுமே நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தாவே அதை நான் கார் நான் சொல்லிக்கலாம் இல்லைங்களா. இதுதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கிளாஸ்ன்னு சொல்ல போகிறேன். ஒரு காமன் ப்ளூ பிரிண்டாக இருக்கிறது எல்லாமே நான் கிளாஸாக டிக்ளேர் பண்ணலாம். அப்படி அந்த கிளாஸை எப்படி டிக்ளேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ், கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம்ங்கிறது யூசர் டிஃபைன் நேம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கிளியர். அந்த கிளாஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டு எலமெண்ட் தான். ஒன்று அட்ரிபியூட்ஸ், இன்னொன்று மெத்தட்ஸ். அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் இல்லைங்களா, அதை தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அட்ரிபியூட் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம டிக்ளேர் பண்ணுற ஃபங்க்ஷன், அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இங்கே FUNC சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த FUNC தான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா மெத்தட்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஆல் டுகெதர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெம்பர்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். கிளியர். இப்போ ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணிக்கலாம். கிளாஸ், இங்கே நான் கிளாஸ் நேம் கார் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கிளியர். இப்போதைக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே எதுவும் கிடையாது, ஸோ பாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அட்ரிபியூட்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கோங்க, மெத்தட் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் கிளாஸ் என்ன கொடுத்துருக்கேன், கார் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, அப்போ இதோட இன்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஆஃப் கார், எதர் BMW, Audi, Swift, இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கார் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதெல்லாமே வந்து காருங்கிற ஃபேமிலிக்குள்ள ஒரு பார்ட் இல்லைங்களா, அதுதான் நான் என்ன சொல்லுவேன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இந்த ஆப்ஜெக்டை எப்படி நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம், அசைன், கிளாஸ் நேம், இப்படி தான் நான் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ இந்த பர்டிகுலர் காருங்க கிளாஸ்க்கு எப்படி நான் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது யூசர் டிஃபைன் நேம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட் அசைன், என் கிளாஸ் நேம் வந்து கார். கிளியர். இப்போதைக்கு இந்த கிளாஸ்ல எந்த எலமெண்ட்டும் கிடையாது, அதனால டைரக்டா இப்போதைக்கு இந்த ஆப்ஜெக்ட் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணா யூ கேன் நோட்டிஸ் தட் உங்க அவுட்புட் என்ன வரப்போகுது அப்படின்னா $_main.car ஆப்ஜெக்ட். அதாவது இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து எந்த கிளாஸ்க்கு பிலாங் பண்ணுது அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுது. கிளியர். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு உள்ள ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்றேன். FUNC என்னுடைய ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷனில் ஒரு பிரிண்ட் மெசேஜ் கொடுக்குறேன். பிரிண்ட் வெல்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் தரேன். சரிங்களா. இப்போ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு எனக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. மெத்தட் 1 பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நார்மலாக நான் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். கிளாஸ் நேம் டாட் FUNC. கிளியர். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், என் அவுட்புட்டில் வெல்கம் அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகும். கிளியர். இது என்ன மெத்தட் அப்படின்னா நார்மலாக ஒரு மெத்தடை அதோட கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ நார்மலாக ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்க இல்லையா, இதே ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் இல்லை அப்படின்னா எப்படி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக பேராமீட்டர் வேல்யூ பாஸ் பண்ணிக்க மாட்டீங்க, டேரெக்டாக கால் பண்ணியிருப்பீங்க இல்லையா. அந்த ஃபங்க்ஷனை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் என்னுடைய கிளாஸ் யூஸ் பண்ணி இன்வோக் பண்ணுறது. கிளியர். அண்ட் அடுத்த மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட் 2. மெத்தட் 2 என்ன பார்க்க போகிறோம், இந்த மெத்தட் 2 யூஸ் பண்ணி தான் நான் ரைட் நோ இப்போதைக்கு எல்லா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த மெத்தடை கால் பண்ண போகிறோம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னாவே அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அப்போ இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்கு எப்படி நான் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஆப்ஜெக்ட் நேம் என்ன கொடுத்துருக்கேன், BMW அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா. என்னோட கிளாஸ் நேம் என்ன கொடுத்துக்கலாம், கார் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கிளியர். இப்போ நான் காருங்கிற கிளாஸ்க்கு BMW அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு எப்படி நான் கால் பண்ணணும், என்னோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணணும். என் ஆப்ஜெக்ட் நேம் என்ன BMW டாட் என்னுடைய ஃபங்க்ஷன் நேம் என்ன FUNC. இப்படி நான் கால் பண்ண போகிறேன். இப்படி இன்வோக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டு. இப்படி இன்வோக் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு ஒரு எரர் மெசேஜ் த்ரோ ஆகும். என்ன எரர் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FUNC takes 0 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 1 was given.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், FUNC அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இதோட பெராமீட்டர் வேல்யூவாக இந்த ஆப்ஜெக்ட் பாஸ் ஆகும், BMW அப்படிங்கிறது பாஸ் ஆகும். கிளியர்? அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு பெராமீட்டர் வேல்யூ பாஸ் பண்ணால் இங்கே கண்டிப்பாக ரிசீவ் ஆகணும் இல்லைங்களா? அதுக்காக என்ன கொடுப்போம் அப்படின்னா செல்ஃப் அப்படின்னு நான் கொடுப்பேன். எதுக்காக அப்படின்னா இங்கே நான் பாஸ் பண்ணுற ஆப்ஜெக்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக நான் செல்ஃப் அப்படின்னு கொடுப்பேன். இந்த செல்ஃப்ங்கிறது கீவேர்ட் கிடையாது. கிளியர்? இந்த செல்ஃப் எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா இன் ஆர்டர் டு மென்ஷன் ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப், இல்லைன்னா கரண்ட் ரன்னிங் ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட் பண்ணதுக்காக இந்த செல்ஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த செல்ஃப் அப்படிங்கிறது மேண்டரி எப்போ அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். கிளியர்? அதாவது ஒரு ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா object.func அப்படின்னு கால் பண்ணுவீங்க. இப்படி கால் பண்ணால் டிஃபால்ட்டாக என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் பெராமீட்டரை பாஸ் பண்ணுறது தான் மீனிங். அதாவது இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பெராமீட்டர் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஆகணும். காமன் டெர்மினாலஜி என்ன கொடுத்துருப்பாங்க, செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா கரண்ட் ரன்னிங் ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணதுக்காக கொடுத்துருப்பாங்க. கிளியர்? ஒருவேளை இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பெராமீட்டர் வேல்யூ பாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெராமீட்டர் எனக்கு வந்து கரண்ட் ரன்னிங் ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட் பண்ணும், கம்மா போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் ஃபுல்லாகவே இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம். கிளியர்? இப்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் கிளாஸில் இருக்க அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தடை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம். எய்தர் நீங்கள் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணால் பெராமீட்டர் வேல்யூ ஃபங்க்ஷனுக்கு எதுவும் தர தேவையில்லை. கிளியர்? அதுவே நீங்கள் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெராமீட்டர் மேண்ட்ரியாக தந்தாகணும். அது எந்த நேமானாலும் இருக்கலாம். டிஃபால்ட்டாக செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்ட் எல்லாரும் யூஸ் பண்ணுறதுனால அந்த காமன் டெர்மினாலஜி செல்ஃப்னு யூஸ் பண்ணுறது பெட்டர். கிளியர்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.